வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 253 சனிக்கிழமை ஜூன் 22, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். லட்சிய ஊராட்சி மன்ற தலைவர் வேட்பாளர்களுக்கான அடுத்த முகாம் சிவகங்கை மாவட்டத்தில். திருச்சியில் நடைபெற்ற லட்சிய ஊராட்சி மன்ற தலைவர் வேட்பாளர்களுக்கான 2 நாள் முகாமை அடுத்து 2ஆம் கட்டமாக சிவகங்கை மாவட்டத்தில் ஜூலை 13, 14 சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெறவிருப்பதாகவும், இம்முகாமில் சிவகங்கை மண்டல உள்ளாட்சி வேட்பாளர்கள் கலந்து கொள்ளும் வகையில் திருச்சி முகாமில் பயிற்சி பெற்ற திரு சங்குபாண்டியன் ஒருங்கிணைத்து வருவதாகவும் உள்ளாட்சி தலைவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் ரம்யா தெரிவித்தார். மேலும் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் லட்சிய வேட்பாளராக களம் காணவிருக்கும் இளைஞர்கள் தொடர்ந்து பெயர் பதிவு செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. என் வேலையை எளிமையாக்கிவிட்டீர்கள். மாணிக்க மாணவர்களை பாராட்டிய தலைமை ஆசிரியை. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி. இதில் 537 மாணவர்கள் படிக்கின்றனர். இதில் பாபாஸ்ரீ, கேசவ் பிரியன், யுவராஜ் ஆகியோர் மாணிக்க மாணவர்கள். இவர்களது அன்றாட செயல்பாடுகளை கவனித்து வரும் தலைமை ஆசிரியை திருமதி ரோகிணி அவர்கள், நீங்கள் தலைமை ஆசிரியராகவே ஆகிவிட்டீர்கள் என்று வியந்து பாராட்டியுள்ளார். அப்படி என்ன செய்தார்கள் என்று மாணிக்க மாணவர்கள் இணைய வழி வாரக்கூடுதலில் செல்வன் யுவராஜ் கூறும்போது, பள்ளி திறப்பதற்கு முதல் நாள் நாங்கள் பள்ளிக்கு சென்று பள்ளி வளாகம், வகுப்பறையை சுத்தம் செய்தோம். ஒரு நாள் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்போது பல வகுப்புகளில் மாணவர்கள் கட்டுப்பாடின்றி சப்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது நாங்கள் ஆளுக்கொரு வகுப்பிற்கு சென்று முழு அமைதியை கொண்டு வந்தோம். இதை தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் நேரிடையாக கண்டார்கள். அடுத்து பிரேயரை நாங்களே பொறுப்பேற்று நடத்தி வருகிறோம். தாமதமாக வரும் மாணவர்களை, சீருடை அணியாத மாணவர்களை, தலைமுடி சரியாக பராமரிக்காத மாணவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்தி அறிவுரை சொல்லி வருகிறோம். இவைகளை எல்லாம் கவனித்துதான் தலைமை ஆசிரியர் திருமதி ரோகிணி, நீங்கள் நன்றாகவே செயல்படுகிறீர்கள், பள்ளி வளர்ச்சிக்கு நீங்கள் விரும்பியதெல்லாம் செய்யலாம் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். மேலும் நாங்கள் தலைமை ஆசிரியரிடம் நம் பள்ளியை கல்வி கோயிலாக உயர்த்த வேண்டும், திறமை திருவிழா நடத்த வேண்டும் என்று கூறியபோது நிச்சயம் செய்யலாம் என்று கூறியதாக நடைபெற்ற மாணிக்க மாணவர் துறை மாவட்ட பொறுப்பாளர்கள் இணைய வழி வாரக்கூடுதலில் செல்வன் யுவராஜ் கூறினார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. உள்ளாட்சி தேர்தல் நாகை மாவட்டம் திருப்புகலூர் லட்சிய வேட்பாளர் பற்றிய ஆலோசனை. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகலூர் ஊராட்சியில் இருந்து பட்டதாரி இளைஞர் விவேக் திருச்சியில் நடைபெற்ற உள்ளாட்சி லட்சிய வேட்பாளர்கள் முகாமில் பங்கு பெற்றார். அப்படி முகாமில் பங்கு பெற்றவர்களை நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் அவர்களது ஊர்களுக்கே சென்று உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி கலந்தாலோசித்து வருகிறார்கள். அந்த வகையில் ஜூன் 21 நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் மற்றும் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் சண்முக சுந்தரம் ஆகியோர் விவேக் அவர்களை சந்தித்து பேசியதாக கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. தனியார் நிறுவனத்தில் உலக யோகா தினம். காஞ்சிபுரம் குமரன் ஸ்டீல்ஸ் நிறுவன ஊழியர்கள் உலக யோகா தினத்தை முன்னிட்டு இணைந்து யோகாசனம் செய்தனர். குமரன் ஸ்டீல்ஸ் நிறுவனம் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு அவர்களுடையது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி. அம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம். இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் உற்சாகமாக யோகாசனம் செய்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார். மேலும் இதில் ஒன்றிய கவுன்சிலர் சக்திராஜா, செந்தில்குமார், தலைமை ஆசிரியர் எட்வர்ட் ராஜ்குமார், கிராம நிர்வாக அலுவலர் ஞானசுந்தரி, துணைத் தலைவர் நர்மதா, PTA தலைவர் நாராயணமூர்த்தி, முன்னாள் மாணவர் சங்க தலைவர் பாலசுப்ரமணி, வார்டு உறுப்பினர்கள் பத்மா, சுஜாதா, குமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.